ஹலோ கைஸ், நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சரியாக கூலாகாமல் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் கூலிங் ஆகி நம்மளுடைய பொருள்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்ஜி ஃப்ரிட்ஜ் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி. ஸோ இப்போயுமே ஒர்க்கிங் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் தான். ஸோ இதனுடைய செட்டிங்ஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை மேலே ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏர் ஃப்ளோ கண்ட்ரோலில் ரெஃப்ரிஜரேஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் நமக்கு நடந்துகிட்ருக்கனால சம்மரில் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா 1ல் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் நாபில் பார்த்தீங்கன்னா 5 to 6ல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மற்ற எல்லா ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். மன்சூனில் பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. அதே மாதிரி 3 to 4ல் கொடுத்துருக்காங்க. வின்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா 5ம் ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2க்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், மேலே இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர், கீழே இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ வாங்க இந்த செட்டிங்கை நம்ம எப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்துட்டு 1ல் வைக்கணும். ஸோ நாம் 1 மாற்றிங்க. ஸோ இங்கேயும் மேலேயும் கொடுத்துருக்காங்க ஃப்ரீசரில். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் செட் பண்ணாவே போதும். அதுக்கான கூலிங்ஸ் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது இமேஜ் ஐடென்டிகேஷனும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க 5 to 6 வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 5ல் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் இருக்குது. இது எதுக்காக எப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கூலிங் ப்ராசஸ் வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ளோ ஆகும். நம்ம இந்த செட்டிங் சொன்னாதப்போ ஓகே. இப்போ வர மாடர்ன் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சென்சார் மூலிமா கூலிங் ஆகிக்கிற டெக்னாலஜி இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரிட்ஜில் அது மாதிரி இருக்காது. ஸோ அதில் கொடுத்துருக்க செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கூலிங் மெத்தட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.